இருக்கீங்களா? ஏண்டி திமிரு பிடிச்ச கழுத, நீ மானத்தை வாங்கனே இருக்கியா? பொண்ணு அவளை போய் பார்க்காதன்னு சொன்னா நேத்து அவளுக்கு புளி சாதமும் லெமன் சாதமும் செஞ்சு எடுத்துட்டு போயிருக்க. என்ன பாக்குறவங்க எல்லாம் என்ன கேவலமா பேசுறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்ப. என்னத்த பேசுறீங்க? பார்க்க போனா இதெல்லாம் நீங்க தான் செய்யணும். அவ பாவம், அதுக்காக தான் பார்க்க போனேன். எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு திமிரு ஆயிட்டா? ஏன் வீட்டு சொத்து தின்னுட்டு ஒழுங்கா இங்க கிடக்க முடியாம எனக்கு எதிரா திசை திருப்பிக்கிட்டு அலையிறியா? ஏன் அக்காவை அடிக்கிறதுக்கு நீ யாரு? ஏன் அக்கா மேல கைய வப்பியா? வச்ச கைய ஒடிச்சிருவேன். மரியாதையா ஒழுங்கா இருந்துக்கோ. இன்னொரு தடவை என் அக்கா மேல உன் கை பட்டுச்சு, உன் கை இருக்காது. என்ன காரியம் பண்ற? கையை எடுடி. என்ன இருக்கு? என்ன காரியம் பண்ற? அவங்க நம்ம அத்தை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட. மன்னிப்பு கேளுடி அவங்கிட்ட. கைய முடுக்கா, நீ வரப்பறியா இல்லையா? அவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா உன் மேல கைய வச்சிருப்பாங்க. இன்னொரு தரம் அவங்க கைய வைக்கட்டும், அப்புறம் அந்த கையை இல்லாம பண்றனா இல்லையான்னு பாரு. இப்ப வரப்பறியா இல்லையா? நான் சொல்றேன்ல, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என்ன கைய ஓங்கி உன் தங்கச்சி கறி அடிக்கிறா, நீ தூண்டி விடுறியா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல எப்படி சந்தோஷமா வாழ்ந்துடுறீங்கன்னு நான் பாக்குறேன். என்னது, நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க போறோன்னு நீங்க பாக்குறீங்களா? நீங்க இந்த வீட்டுல எப்படி இருக்க முடியுதுன்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. அத்தனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. என் அக்கா மேலையா கை வைக்கிறீங்க? இப்பவே போய் அத்தாங்கிட்ட சொல்றேனா இல்லையான்னு பாருங்க. என்னடி பூச்சாண்டி கட்டுறியா? என்ன அடிச்சிட்டல, இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாதபடி பண்றனா இல்லையான்னு பாரு. அத்தை, என்னத்த மன்னிச்சிருங்க. அவ தெரியாம உங்க மேல கைய ஓங்கிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன கனி, சுய புத்தியோட தான் பேசுறியா? ஏக்கா, அவங்க உன் மேல கைய வச்சது தப்பு. அதுக்கான தண்டனை நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இங்க பாரு, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. வாய மூடிட்டு பேசாம ரூமுக்கு போ. இங்க பாருங்க, உங்களால என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பண்ணது தப்பு. அதுக்கான தண்டனை தான் நான் கொடுத்துருக்கேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. இந்த வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் இனிமே நிம்மதியாவே இருக்க முடியாது. உங்களுக்கு எதிரி வேற எங்கேயும் இல்லை, நான் தான். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என் மேல கையா வாங்குற கையே நான் யாருன்னு இப்பவே காட்டுறேன். ரொம்ப சந்தோஷம், அத போய் செய்யுங்க. என்ன இருக்கு? அறிவு இருக்கா? ஏன் இப்படி நடந்துக்கிற? அவங்க நம்ம மாமியார், நம்ம அத்தை. அவங்கள கைய வாங்கி அடிக்கிற. என்னக்கா, அவங்க ஒன்னு அடிச்சது மட்டும் சரியா? நீதான் அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க. எதுனாலும் வாய் பேச்சு தானே பேசியிருக்கணும். காலையிலே உன்னை கையை ஒங்கி அடிக்கிறாங்க. என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? இல்ல இருக்கு, நீ சொன்ன மாதிரி நேற்று நான் போகாம இருந்திருக்கணும். நான் அவளை பார்க்க புளி சாதமும் லெமன் ரைஸையும் செஞ்சு எடுத்துட்டு போனால, அதை யாரோ அத்தை கிட்ட சொல்லியிருக்காங்க. அத்தையை அவமானப்படுத்துற விதமா யாரோ பேசியிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு டென்ஷன் ஆகி என்னை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினாங்க. அதுக்குள்ளேயும் என் மேல லேசா கைப்பட்டுட்டு அதுக்காக நீ திரும்ப அடிப்பியா? என்னடி இது? அவங்களுக்கு நம்ம அம்மா வயசோட கூட இருக்கும், வயசுல மூத்தவங்க. அவங்கள கையை வாங்கி நீ அடிச்சது தப்பு இருக்கு. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு இருக்கு. என்னக்கா பேசுற? நீ என்ன பேசுற? அவங்க பொண்ணை பாக்குறதுக்கு நீ போயிருக்க. இந்த வேலையே அவங்க பார்த்திருக்கணும். அவங்களுக்கு என்ன தன்மானம் கெடுக்குது? எக்கா, என்னதான் இருந்தாலும் அவ மாசமா இருக்கா. அவளை போய் பார்த்தத தப்புன்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம ஒன்னு கைய ஓங்கி எப்படிக்கா அடிக்க முடியும்? எக்கா, என்னதான் இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்த மருமகளை மாமியா எப்படி கைய ஓங்கலாம்? இல்ல ருக்கு, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும். அவங்க வயசுல மூத்தவங்க. அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? அம்மா அடிச்சா வாங்கிக்குவதானே. அதனால அவங்கள இப்படி அடிக்கிறதும் தரக்குறைவா பேசுறதும் தப்பு இருக்கு. அதான் சந்தோஷமா இருக்கணும் இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா அவர் மனசு சங்கடப்படும்ல, பாவம். ஐயோ அம்மா, உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நான் செஞ்சது ஏன் மனசுக்கு சரின்னு படுது. என்ன யார் அடிச்சிருந்தாலும் நான் பொறுத்திருப்பேன். ஆனா ஏன் அக்காவை அடிக்கிறதுக்கு அவங்க யாரு? இது வரைக்கும் உன்னை யாராவது அதிர்ந்து பேசியிருப்பாங்களா? நம்ம வீட்டுல அம்மா கூட உன்னை சத்தம் போட்டுட்டு மனசு கேட்காதுன்னு புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா இவங்க உன்னை கைய ஓங்கி அடிக்கிறாங்க. ஏன் உனக்கு தாலி கட்டின புருஷன் உன்னை என்னைக்காது அதிர்ந்து பேசியிருப்பாரா? ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? உன்னை இவங்க அடிக்கிறத அவர் பார்த்தாருன்னா அவர் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும் சொல்லு. அத்தா இதை சரின்னு சொல்வாரா?
ஐயோ ருக்கு, சும்மா இரு. அவர்கிட்ட சொல்லிடாத, பாவம் அவரு. வேண்டாம், இது அவர் வரைக்கும் தெரிய வேண்டாம். அமைதியா இரு ருக்கு. நான் சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா அதே போய் சொல்லும். வேணும்னா பாரு இன்னும் என்னெல்லாம் பேச போகுதுன்னு. ஐயோ, அவர் காதுல விழுந்தா அவர் மனசு ரொம்ப சங்கடப்படுவாரு ருக்கு. நான் என்ன செய்வேன்? இப்ப பொழுது என்ன பிரயோஜனம்? நேத்து நான் சொன்னதை கேட்டியா? அவன் அவன் மேல அவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன தூக்கி போட்டு அடிக்குது? எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. உன் இறக்க கொடுத்தாலதான் நீ அவஸ்தைப்படுற. கொஞ்சம் நிதானமாய் இரு. எப்ப பார்த்தாலும் அவ பாவம் இவ பாவம் ஆட்டுக்குட்டி பாவம்னுக்கிட்டு. இங்க பாரு, பாவம் பாக்குறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரேடியா பாவம் பாவம்னு அலைஞ்சேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் உன் தலைமையில ஏறி உட்காந்து முளத்துல அரைச்சிட்டு போயிருவாங்க. நல்லா யோசி, நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. என்ன இருக்கு இப்படி பேசுற? அவ வேற யாரும் இல்ல இருக்கு, நம்ம நாத்தனாரு. அவ சந்தோஷமா இருக்கணும். மாசமா இருக்கிற பொண்ணுக்கு இன்னைக்கு வளகாப்பு பண்ணணும்னு அவர்கிட்ட பேசலான்னு இருந்தேன். அதுக்குள்ளயும் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, இங்க இருக்கிற லட்சணத்துல வளகாப்பு ஒண்ணுதான் குறை. பேசாம வேலையை பார்த்துட்டு போ, எதையாவது சொல்லிட்டு இருக்காத. இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே. என்னம்மா கோவமா இருக்கீங்க? எதுக்கு வர சொன்னீங்க? இனி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவளை மொத்தமா அவர் தூக்கி, அவ நமக்கு தேவையில்லை. என்னம்மா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஏமா அவ என்ன பண்ணுனா? நான் எப்படி பார்க்கணும்னா உன் பொண்டாட்டியும் தான் துரத்தி விடணும். ஆனா போனா போகுதுன்னு மன்னிச்சு விடுறேன். என்னம்மா சொல்ல வர்றீங்க? என்னன்னு சொன்னா தானே புரியும். எதுக்காக இப்போ அவ நல்லதானே இருக்கா? நல்லாதான் இருக்காளா? என்னையே ஓங்கி அரைஞ்சிட்டா, போதுமா? என்னம்மா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உங்களை ருக்கு அடிச்சிட்டாளா? ஏமா? ஏன்? என்னம்மா நடந்துச்சு? சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? என்னன்னு சொல்லுங்க. அவளை இப்ப துரத்த போறியா இல்லையா? என்ன அவ அடிச்சிட்டா, அவ்வளவுதான். என்னம்மா நீங்க? என்ன என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அவ உங்களை அடிச்சது தப்பு. நான் அவகிட்ட போய் என்னன்னு பேசுறேன். முதல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? எதுக்காக உங்களை அடிச்சா? நான் அந்த மகாவ அடிச்சிட்டேன், அதனால அவ என்ன அடிச்சா, போதுமா? என்னம்மா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? மகாவ அடிச்சீங்களா? ஏமா மகாவ அடிச்சீங்க? எதுக்குமா அடிச்சீங்க? என்னம்மா சொல்லுங்கம்மா. மகா அடிக்கிற அளவுக்கு அப்படி என்னம்மா நடந்துக்கிட்டா? அவளை ஏமா அடிச்சீங்க? நீங்க அவளை அடிச்சது தப்புமா. ருக்கு உங்களை அடிச்சதும் தப்புதான். ஆனா நீங்க மகாவை அடிச்சது பெரிய தப்புமா. பாவம்மா மகா, அவளை எப்படி அடிக்க உங்களால மனசு வந்துச்சு? என்னம்மா நீங்க? என்னடா பேசுற? என்ன பேசுற? ஜாக்குலின போய் பாத்திருக்கா? அவளுக்கு சாப்பாடு இங்க இருந்து செஞ்சுட்டு போயிருக்கா. ஊர்ல பாக்குறவங்களாம் என்ன அசிங்கமா பேசுறாங்க. உன் பொண்ணு என்ன சோத்துக்கே பிச்சை எடுக்கிறாளான்னு கேக்குறாங்க. இவளை யாரு அங்க போக சொன்னது? நான் தான் அவங்க 2 பேரையும் தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கேன்ல. ஏன் பொண்ணு மேல எனக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு என்ன? முந்தானாத்து தான் இவளுக்கு படிச்சு சொல்லியிருக்கேன். ஆனா இவ பெரிய நாட்டாம பண்ணிக்கிட்டு திரியறா. அப்போ நான் கேட்டதுக்கு என்னை எதிர்த்து பேசினா, அதான் அடிச்சேன். என்னம்மா சொல்றீங்க? எதிர்த்து பேசினா ஏன் பொண்டாட்டிய அடிப்பீங்களா? ஏன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு நீங்க யாருமா? மாமியார் தானே, ஒன்னும் அவளோட அம்மா இல்லையே. அதுவும் அம்மாவே கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. எல்லா உரிமையும் அவ புருஷனுக்கு மட்டும்தான். எப்படிமா அவ மேல நீங்க கைய ஓங்குறீங்க? நீங்க பண்ணது பெரிய தப்பு. என்கிட்ட பேசாதீங்க. ஏய் ஜான், நில்லுடா. டேய் ஏய், நிக்க போறியா இல்லையா? நான் உன் அம்மா பேசுறேன், நில்லுடா. முறு பிடிச்சவன் நேத்து வந்தவளுக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போவானா? நீங்க பண்ணது தப்புமா. அண்ணி பாவம். அண்ணிய நீங்க அடிச்சிருக்க கூடாது. எப்படிமா அண்ணிய கைய ஓங்குனீங்க? பாவமா அண்ணி. இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணாத ஒரு ஆளுனா அது அண்ணி மட்டும்தான். நம்ம குடும்பத்துக்காக அவங்க எவ்வளவோ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எந்த கஷ்டத்தையும் வெளியே சொல்லாம இருந்திருக்காங்க. ஆனா அவங்க கல்யாணம் கட்டி வந்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நீங்க அவங்கள அவமானப்படுத்தி இருக்கீங்க. இப்ப அவங்கள கைய ஓங்கி அடிச்சிருக்கீங்க. நீங்க பண்ணது தப்புமா. எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு உனக்கு இது கிடையாது. ஏய், முதல்ல ஓம் பொண்டாட்டிய அடக்கி வை. அவ என்ன கைய ஓங்கி அடிக்கிறா, அதுக்கு பதில் சொல்ல காணும் 2 பேரும். பொண்டாட்டி அடிச்சிட்டேன்னு அவன் வீஞ்சிக்கிட்டு போறான். நீ என்னன்னா உன் அன்னிக்காரிக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுற? ஏன் பொண்டாட்டி உங்களை அடிச்சது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க அண்ணி அடிச்சது பெரிய தப்புமா. எப்படிமா அண்ணி மேல நீங்க கை ஓங்குவீங்க? எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணன் கண்டிச்சிருப்பான். அதை விட்டு போட்டு அண்ணி அடிக்கிறதுக்கு நீங்க யாருமா? அதுவும் இல்லாம அண்ணி என்ன கொலை குத்தமா பண்ணிட்டாங்க. என்னம்மா பண்றீங்க? நம்ம ஜாக்குலின், அதுவும் உங்க பொண்ணுக்கு அவங்க சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காங்க.
நீங்க செய்ய வேண்டியதை அவங்க செய்யறாங்க. தேவையில்லாம அண்ணி மேல கோவப்பட்டுட்டு இப்போ அதை நியாயப்படுத்த பாக்குறீங்களா? வாய மூடுறா. எனக்கு என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு நீ சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல உன் பொண்டாட்டியா அடக்கி வை. இங்க இருந்து அவளை வெளியே துரத்து. என்னையே கைய வாங்கி அடிச்சிட்டு இந்த வீட்டுல நடமாடிட்டு தெரிவாளா? இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவ உங்களை அடிச்சது தப்பு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக அவளை இந்த வீட்டை விட்டு என்னால அனுப்ப முடியாது. அவ இங்க தான் இருப்பா. டேய் நில்லுடா. டேய் திமிரு பிடிச்சவனுங்க பொண்டாட்டி பின்னாடியே அலையிறானுங்க. பெத்த தாய கைய ஓங்கி அடிக்கிறா. அதை கேட்கறதுக்கு துப்ப காணும். எங்க போனாலும் என்கிட்ட தான் வரணும். வரட்டும், அப்புறம் இருக்கு. அவ்வளோ 2 பேரும் இந்த வீட்ல எப்படி நிம்மதியா இருக்கான்னு நான் பாக்குறேன். மம்மி, நேற்று ஸ்கூல்ல எங்க மிஸ் எப்படிலாம் சொன்னாங்க தெரியுமா? நீ நல்லா படிக்கிற ஜான்சி, நீ பெரிய ஆளா ஆடுவ அப்படின்லாம் சொன்னாங்க தெரியுமா? நான் சொன்னேன் எல்லா புகழும் எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் தான். எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன ஹாப்பியா வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் தெரியுமா? ஓ சொல்லுவியா சொன்னியா? ஷாலிமா சொன்னேன் தெரியுமா? அப்புறம் கேட்டாங்க, உங்க அம்மாவும் அப்பாவும் உன்னை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ வீட்லயும் நல்லா படிப்பியான்னு கேட்டாங்க தெரியுமா? நான் சொன்னேன், வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை படிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி ஸ்கூலில் கவனிக்கிறது போதும், எல்லா நேரமும் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. விளையாடணும், வைக்கணும், கேம்ஸ் விளையாடணும், அப்புறம் டிவி பார்க்கணும், அப்புறம் அண்ணன் கூடலாம் போய் நல்லா விளையாடணும், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் பாடம் மட்டுமே உலகம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். டீச்சரும் உம்முன்னு ஆயிட்டாங்க தெரியுமா? என் செல்லக்குட்டி நல்லா தானே சொல்லியிருக்கா. இதுல உம்மன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? என் செல்லம் எப்பவுமே சரியா தானே சொல்லுவா. உனக்கு என்னாச்சுப்பா இப்படி உம்முன்னு வந்து அம்மாவை உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிய? ஏதாவது ஸ்பெஷல் நியூஸா? என்னாச்சுப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செல்லக்குட்டி நல்ல பிள்ளைல. கொஞ்சம் வெளியே போய் ஜாக்சன் அண்ணன் கூட விளையாடுறீங்களா? எனக்கு உங்க அம்மா கிட்ட பேசணும். ஓ இது வேலையா? சரிப்பா, நான் போய் அண்ணன் கூட விளையாண்டு வரேன் சரியா? நீங்க அதுக்குள்ளேயும் பேச முடியுங்க. தேங்க்ஸ்டா செல்லம். இதுல என்ன இருக்குப்பா? நீங்க பேசுங்க, நான் இப்போ வந்துடுறேன். மம்மி பேசிட்டு இருங்க, நான் வரேன் சரியா? சரிடா செல்லம். என்னாச்சுங்க? ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? என்னாச்சு? ஏமாக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லல. காலையில அம்மா உன்னை அடிச்சாங்களாமே. என்ன மகா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. என்னங்க நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை ஏன் பெருசுபடுத்துறீங்க? என்னதா இருந்தாலும் அவங்க வயசுல மூத்தவங்க. நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் வேற எதிர்த்து பேசினேன். அதனால லேசா கையை ஓங்குனாங்க. தெரியாம பட்டுருச்சுங்க. அடிக்கலாம் இல்ல. அம்மா இரு மகா, இப்படி எல்லாம் பேசாத. அவங்க யாரு உன்னை அடிக்கிறதுக்கு? என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? அவங்க வயசுல மூத்தவங்க. கோபத்துல கையை ஓங்கிட்டாங்க. நான் குறுக்க நின்னதுல என் மேல பட்டுருச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப நேரம் ஆயிட்டு, சாப்பிடுறீங்களா? சும்மா இரு மகா, பேச்ச மாத்தாத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு அவங்க யாரு? சரிங்க, தப்பு தான். நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க உங்க அம்மா. அவங்கள நீங்க கண்டபடி பேசுறது தப்பு. ஏங்க ஏதாவது சொல்லிட்டீங்களா? என்னங்க சொல்லுங்க. அவங்க ருக்குவ வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்றாங்க மகா. தப்புங்க. ருக்கு பண்ணதும் தப்பு தான். அவங்கள அடிச்சிருக்க கூடாது. எப்படிங்க வயசுல மூத்தவங்கள கையை ஒங்கி அடிக்கிறது? அது தப்பு இல்லையா? ஆனா அதுக்காக அவளை வீட்டை விட்டு அனுப்புறங்கிறது ரொம்ப தப்புங்க. அவ மன்னிப்பு கேட்கணும் அத்தைக்கிட்ட. எப்படி மகா உன்னால இவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியுது? என்னால தாங்க முடியாம அங்க இருந்து கோபத்துல வந்திருக்கேன். எதுனாலுமே நிதானமா யோசிச்சு பாருங்க. கோபப்பட்டு ஆக போறது எதுவும் இல்ல. அத்தை பண்ணதும் தப்பு, ருக்கு பண்ணதும் தப்பு. எனக்கு முடியல மகா. உன்னை இப்படி அடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் ஒண்ணு நினைக்கல. எனக்கு வேதனையா இருக்கு மகா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏங்க என்ன பண்ணிட்டாங்க? லேசா கையை ஓங்கிட்டாங்க. ஊடையில போனது என்னோட தப்பு. அதுவும் இல்லாம அத்தை யாரு? எங்க அம்மா இருந்தா நான் பொறுத்துக்க மாட்டேனா? இங்க பாருங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. இப்ப ருக்கிட்ட பேசி அவளை மன்னிப்பு கேட்க சொல்லணும், அவ்வளவுதான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ருக்கு கிட்ட பேசி அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். நீங்க அத்தை ஏதாவது பேசுனீங்களா? என்னங்க சொல்லுங்க. நான் கோவத்துல என்ன பேசினேன்னு எனக்கே தெரியல மகா. கண்டபடி பேசிட்டு தான் வந்தேன். என் பொண்டாட்டிய நீங்க அடிச்சது தப்பு. என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன். தப்புங்க. வீட்டுல பெரியவங்க அவங்க வேணும்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னமோ ஜாக்குலினை கண்டாலே பிடிக்கல. நாம மாமா கிட்ட பேசியாது ஜாக்குலினுக்கு வளகாப்பு பண்றதுக்கு சொல்லணுங்க. இப்ப அதுதான் முக்கியம். சரி மகா, நான் அப்பா கிட்ட பேசுறேன்.
சரிங்க, இப்ப சாப்பிடுறீங்களா? நான் போய் உங்களுக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். எப்படிடி உன்னால மட்டும் இப்படி நார்மலாவே இருக்க முடியுது? எனக்கு உள்ளுக்குள்ள மனசு அப்படி தகு 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 தகுன்னு கொதிக்குது, ஆத்திரம் வருது. இந்நேரம் வேற யாராவது இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அது உங்க குணம், இது ஏன் குணம். ஏங்க என்னங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். மனுஷன் கோவத்துல என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியறது இல்ல. அப்புறமா நிதானமா யோசிச்சு பார்த்தா, ஐயோ நம்ம இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதோ, அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு தோணும். அதனாலதான் எப்பவுமே நிதானமா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொல்றது சரிதான் மகா. ஆனா ஒன்ன மாதிரி பொறுமை எனக்கெல்லாம் கிடையாது. உன் தங்கச்சி கைய ஓங்கியிருக்கானா, உன்னை அடிக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். இந்த கோவம் ஒண்ணுதான் மனுஷனுக்கு புத்திய தடுமாற செய்யுது. கோவம் இல்லைன்னா எதுவுமே இல்லைல்ல. எப்பவும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்து பார்த்தா பிரச்சனையே இல்லை. ஏங்க எப்பவும் வாழ்க்கைய சந்தோஷமா ரசிச்சு ருசிச்சு இருக்கணும்னு நினைக்கணும். எனக்கும் தான் கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தால தான் உங்களை பிரிஞ்சு நான் இருந்தேன். உங்களை பத்தி புரிஞ்சுக்காமே இருந்திருக்கேன். அந்த மாதிரி இன்னொரு தரம் நாம இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏங்க நாம 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். தேவையில்லாம எதை நினைச்சும் குழம்பாதீங்க. ருக்கு கிட்ட நான் பேசுறேன். அவ அத்தையை அடிச்சது பெரிய தப்புங்க. அத்தை கிட்ட அவ மன்னிப்பு கேட்கணும். கேட்டாதான் எனக்கே மனசு ஆறும். சாரி மகா, உன்னை எங்க அம்மா அடிச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்ன எங்க அம்மா அடிச்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? கொஞ்சம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அப்புறமா பேசியிருப்பேன். அதேதான், அத்தையும் என்னை அடிக்கும்போது எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. ஆனா அது எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா அவங்க வயசுல மூத்தவங்க. ஆனா அவங்க என்னை அடிச்சதுக்காக காரணம் தப்பு தாங்க. அவங்க ஜாக்குலினை இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. ஜாக்குலின் பாவம், மனசு வெறுத்து போயிருக்கா. அவளை நாம தாங்க ஆதரிக்கணும். என்ன டேவிட் கிட்ட பணம் இல்லாதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? மனுஷன் தான் பிள்ளைய சந்தோஷமா வச்சிருக்கானே அதுதாங்க பெருசு. உலகத்துல சந்தோஷமே கிடைக்காம எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாம புரண்டு புரண்டு படுக்கிறாங்க. ஆனா டேவிட் ரொம்ப நல்லவங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் மனசளவுல யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவன். அவன் ஜாக்குலினை தங்கமா தாங்குறான். அதை அத்தை புரிஞ்சுக்கிற காலம் கூடிய சீக்கிரம் வரும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் மகா. டேவிட்ட இவ்வளவு நல்லா யாரும் புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும் சொல்லலை. அவன் பெரியவன், மனசளவுல ரொம்ப பெரியவன். நீ அவனை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு எந்த கவலையும் இருக்காது. என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. சரி சரி, விட்டா பேசிட்டே இருப்பீங்க. போய் குளிச்சுட்டு வாங்க. நான் அதுக்குள்ளேயும் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். சரி மகா. தாத்தா, இந்த ஆச்சி படுக்கும் போதே டெரரா இல்ல படந்த படவு உங்களை கட்டின படவுனா டெரரானாங்களா? சொல்லுங்க தாத்தா. எல்லாம் எங்க அம்மாவை பார்த்துதான் உங்க ஆச்சி டெரர் ஆனாங்க. உங்க ஆச்சி கிட்ட நயா பைசா கூட கிடையாது. எங்க அம்மாவை சொல்லணும். மருமக தான் தனக்கு உலகம்னு எல்லா சொத்தையும் மருமக பேர்ல எழுதி வச்சுச்சு. அதனாலதான் உங்க ஆச்சி பெரிய டெரர் ஆயிட்டாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? அப்ப சுட்டு போடா ஆச்சி உள்ளது கிடையாதா? உங்க ஆச்சி கிட்ட ஒரு காலனா பைசா கூட கிடையாது. உங்க ஆச்சி எங்க அம்மாக்கு சொந்தக்கார பொண்ணு. இது வாடையா? அப்ப எல்லாம் அந்த பெரிய ஆச்சி சொல்லணும். அந்த ஆச்சி பண்ண வேலையால தான் இம்பூட்டு வேலையும் நடக்குதா? அச்சச்சோ, இது தெரியாம போச்சே. அப்போ அந்த சொத்தை நான் திடாம உங்க பாடுக்கே வாங்க முடியாதா தாத்தா? அந்த சொத்து இருக்கிறதுனால தான் ஆச்சி டடாரா எல்லாருக்கிட்டையும் வம்பு பண்றாங்க, எல்லாரையும் அடிக்கிறாங்க. அச்சச்சோ, ஒளிரி குத்திட்டேனா? என்னடா சொல்ற? யார் அடிச்சா? யாரடா அடிச்சா? ஐயோ தாத்தா, காலையிலே ஒரே சண்டை தெரியுமா? மகாச்சித்திய ஆச்சி அடிச்சிருக்காங்க. ஜாக்குலினை போய் எதுக்கு பார்த்த, ஜாக்குலினுக்கு எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன அப்படின்னு ஜாக்குலினுக்கு நீ ஏன் போய் பார்க்கற, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அடிச்சாங்களா. அதுக்கு ருக்கு சித்தி பல்லான்னு ஆச்சே அடிச்சிட்டாங்களாம். இவளுக்கு தேவைதான். எவ்வளவு திமிரு இருந்தா என் மருமகளை கைய ஒங்கி அடிச்சிருப்பா. டேய், நானும் அந்த வீட்டுல தானே இருக்கேன். எனக்கு எந்த விவரமும் தெரிய மாட்டேங்குது. உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஐயோ தாத்தா, நீங்க பாவம் தெரியுமா? உங்க காதுக்கு எதுவுமே வராது, யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க பாவம் நினைச்சு ஒருவேளை ஜான்சி டப்பா சொல்லாம இருந்திருக்கும். ஜான்சி டப்பா தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு தெரியுமா? அப்பதான் என்னாச்சு சித்தப்பான்னு கேட்டேன். அப்பதான் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா வந்துச்சா, அப்பா கேட்ட பிறகுதான் சொல்லிச்சு தெரியுமா, ஏன்டா அந்த அம்மா அப்படி பண்றாங்களோன்னு சொல்லிச்சு. அப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும் தெரியுமா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவளை உண்டு இல்லைன்னு ஆக்குறனா இல்லையான்னு பாரு. ஆடி தாத்தா, நான் தான் சொன்னேனே, சொல்லிடாதீங்க. அப்புறம் ஜான்சி டப்பா என்ன சத்தம் போடும் தெரியுமா? சரிடா, நான் பாத்துக்கிறேன். இப்ப உடனே என்ன ஏதுன்னு பார்க்கணும். வா, கிளம்பு. சரி தாத்தா.